வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். காலேஜ் டிஆர்பி படிக்கக்கூடிய அனைத்து தேர்வர்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். அப்ஜெக்டிவ் டைப், டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் மாடல் கொடுத்துருக்கேன். கூடவே அந்த கேள்வியை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். வினா எண் 1. இணைந்தியல் அண்மையுறிப்பில் அண்மையுறிப்பாக செயல்படுவது ஏ சொற்றொடர், பி இசை, சி உதுபன், டி மயக்கம். இதற்கு விடை இசை. ஃபஸ்ட்டு அண்மையுறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்மையுறுப்புனா இமீடியட் கான்ஸ்டியூயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தொடரில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடர் இயைபோடு இருப்பது தான் அண்மையுறுப்பு. இது 5 வகைப்படும். இடைவிடாத அண்மையுறுப்பு, இடைவிட்ட அண்மையுறுப்பு, பல்நிலை அண்மையுறுப்பு, இணைந்தியல், மயக்கும். இப்போ நம்ம கேள்வி இணைந்தியல் அண்மையுறுப்பு. இதில் என்னன்னா, ஒரு இயல்பான தொடரை அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கும் பொழுது பொருள் மாறுபடுது. இதை தான் நாம் இணைந்தியல் அண்மையுறுப்புன்னு சொல்கிறோம். அவன் வந்தான். இப்போ அவன் வந்தான் அப்படின்னு தொடர அவன் வந்தான் அப்படின்னு சொல்லும்போது பொருள் மாறுபடுது. வினா எண் 2. அகப்பாடல் 1. வெறியாடும் வேலன் முருகனால் அணங்குற்ற மகளிருக்கு சுண்ணம் வைத்து கொடுப்பதாக குறிப்பிடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு. இதில் பாருங்க, 4மே அகப்பாடல் தான். அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு தான். இப்போ சப்போஸ் இதில் 3 புறநூல்கள் கொடுத்துருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வெறியாடுதல் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்தில் முருகன் கோயிலில் பூசாரி பண்ணக்கூடிய வேலை. இதுக்கு விடை என்னன்னா ஐங்குறுநூறு தான். வினா எண் 3. தமிழ் புது கவிதைகளின் நவீனத்துவ அலை இவரிடமிருந்து தொடங்குவதாக கருதலாம். விடை சுகுமாரன். நவீனத்துவம்னா மாடர்னிசம்னு பேர். புதுக்கவிதையில் தொடக்க காலம், இடைக்காலம், நவீன காலம் அப்படிலாம் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுகுமாரனுடைய கவிதைகள் முற்போக்கு கவிதைகள் என்று அழைக்கப்படுகிறது. வினா எண் 4. தண்டி அலங்காரம் சொல்லணியில் சொல்லாத ஒன்று. ஏ மடக்கு, பி மலைகள், சி வண்ணம், டி வழுக்கல். இதில் மடக்கு, மலைகள், வழுக்கல், மடக்கு, மலைவுகள், வழுக்கல் 3மே சொல்லணியில் தண்டி அலங்காரத்தில் லாஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. வண்ணம் கிடையாது. வண்ணம் என்பது தொல்காப்பியத்தில் செய்யுளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வினா எண் 5. டாக்டர் மு வரதராசன் இயற்றிய ஓவச் செய்தி, கொங்குதேர் வாழ்க்கை என்ற நூல்கள் எந்த வகையைச் சேர்ந்தவை அப்படிங்கிறது நோக்கு. வினா எண் 6. மணிப்பிரவாள நடை வளர்ந்து பெருகி நூல்கள் சில அந்த நடையில் தோன்றியதால் அந்த நடைக்கு இலக்கணம் வகுத்த நூல் வீர சோழியம் தான் சரியான விடை. இப்போ முத்து வீரியமும் 5 இலக்கண நூல், வீர சோழியம் 5 இலக்கண நூல், லீலா காவியம் இது வடமொழி நூல், நேமிநாதம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இருக்கக்கூடிய நூல். இதில் விடை வீர சோழியம் என்பது தான் சரி. மணிப்பிரவாள நடை அப்படிங்கிறது தமிழும் வடமொழியும் சேர்ந்தாற் போல இணைந்த நடை. 7. வேதாந்த தேசிகர் சோழியன் உமிழ்ந்த சக்கை என எவரை குறிப்பிட்டுள்ளார்? ஏ பெரியவாச்சான் பிள்ளை, பி வடக்கு திருவீதி பிள்ளை, சி நம்பிள்ளை, டி திருக்குறுகை பிரான் பிள்ளை. இந்த 4 பேருமே பாஷ்யக்காரர்கள் தான். இதில் வடக்கு திருவீதி பிள்ளை, திருக்குறுகை பிரான் பிள்ளை, நம்பிள்ளை இந்த 3 பேருமே 4வது தீப பிரபந்தத்தில் திருவாய்மொழிக்கு மட்டும்தான் வியாக்கியானம் செஞ்சுருக்காங்க. பெரியவாச்சான் பிள்ளை 4வது தீப பிரபந்தம் முழுக்குமே பாஷ்யக்காரர். பெரியவாச்சான் பிள்ளை தான் வியாக்கியான சக்கரவர்த்தி. இவரை தான் வேதாந்த தேசிகர் சோழியன் உமிழ்ந்த குமி. சோழியன்னா முன்குடி வைத்திருக்கக்கூடிய பிராமணன். கேள்வி எண் 8. வறுமொழி முதல் வகரம் புணர்ந்தால் அந்த மகரமானது இறுதிக்கால் மாத்திரையாய் வரும். இது ஆக்சுவலாக மகர குறுக்கத்துக்கு தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தில் இருக்கக்கூடிய நூற்பா உட்பெரு புள்ளி உரு ஆகுமே. வினா எண் 9. திணையரிசி சோற்றையும் வரகரிசி சோற்றையும் அவரை பருப்பையும் கலது செய்த கும்மாயம் என பெயர் பெற்ற உணவு எண்ணில உணவாகும்னா
முல்லை நில உணவு. இது 10 பாட்டில் பொதுநராற்றுப்படையில் சொல்லப்பட்ட சங்கதி. வினாயன் 10 தூதுவனுக்கு வள்ளுவர் கூறுகின்ற பண்புகள் அனைத்தையும் ஒரே பாடலில் தொகுத்து தந்த நூல் ஏலாதி. ஏலாதி நூல் 14 கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒன்று. கேள்வி எண் 11 தொல்காப்பியர் குறிப்பிடும் இடைச்சொல்லில் வரும் ஒருமொழி குற்றியும் குற்றிய லிகிரம். குற்றிய லுகிரம்ங்கிறது நுந்தைங்க. அம்மா அம்மா வயா அப்படிங்கெல்லாம் இசைச்சொல். மியா என்பது தான் இதற்கு சரியான விடை. மியா ஒரு அசைச்சொல். அது ஒருமொழி குற்றிய லிகிரம். வினாயன் 12 எதிர்மறையிலும் ஓகாரத்தை முதலாக உடைய விகுதிகளே அப்பெயருக்கு விகுதிகளாக வருகின்றன. இதற்கு விடை வினையால் அணையும் பெயர். கேள்வி எண் 13 உயிரிழைகளின் பிறப்பை பற்றி முதலில் தெளிவான கொள்கையை கூறியவர் ஸ்டென்கனவா, டேனியல் ஜோனஸா, முனைவர் யமனவா, ராஸ்மஸ் லாஸ்கான் சொல்லும்போது டேனியல் ஜோனஸ் தான். ஆங்கிலத்தில் பாலட் என்ற சொல்லை கருத்தை தமிழில் என்னவென்று அழைக்கிறது? இது அம்மானை. வினாயன் 15 நாட்டுப்புற ஆய்வு கோட்பாடுகளில் தமிழகம் குடியேறிய ஓர் இனத்தாரின் வாழ்வியலை ஆதாரமாக கொண்டு ஆராயப்பட்ட கோட்பாடு அரை உலக கோட்பாடு. இது நாட்டுப்புறவியலில் இருக்கக்கூடிய வினா. கேள்வி எண் 16 சங்க இலக்கிய பெண்பாற் புலவர்கள் தங்கள் எழுதுகோலை பாலில் தொட்டுத்தான் எழுதியுள்ளார்கள் என்றவர் கெலன் சிக்ஸு. கேள்வி எண் 17 வெண்சுடர் அன்னாலை யான் கண்டேன் கண்டாலாம் தன்சுடர் அன்னாலை தான். இப்பாடல் இடம்பெறும் நூல் திணைமாலை 150. புதுசனும் பொண்டாட்டியும் ரோட்டில் நோடும்போது எத்தாப்பில் வந்தவங்கள ஆணை ஆண் பார்த்தான் பெண்ணை பெண் பார்த்தான்னு சொல்லக்கூடியது. கேள்வி எண் 18 பெண்ணின் உறுப்பை நெருப்பாக கொண்டாடும் மாலதி மைத்திரியின் கவிதை அது பெரும் ஜோதி. கேள்வி எண் 19 ஒருதுறை கோவை என்ற கோவை சிற்றிலக்கிய நூல் எந்த துறையை மையமாக கொண்டது? நாணிக்கன் புதைத்தல். கேள்வி எண் 20 நன்னூல் முதலிய முன்னோர் நூல்களில் காணப்படும் நூற்பாக்களை அப்படியே பயன்படுத்திய இலக்கண நூல். அப்படி நன்னூலில் என்ன இருக்கோ அப்படியே இலக்கண விளக்கத்தில் சில நூற்பாக்கள்லாம் ஈயடிச்சாங்காப்பி மாதிரி இருக்கும். தொல்லை வழிவிட எல்லா ஆண்டும் அப்படின்னு ஒரு நூற்பா இருக்கும், அது அப்படியே இருக்குது. கேள்வி எண் 21 குற்றிலையால் சின்மொழி கடைசியர் சிந்ததி நடுங்கன் சிலதியர் அடியோர் பாங்கினர் தீர்த்திரத்தோர் என்று பெரிவாதி மக்களை அடையாளம் காட்டும் நூல் சிலப்பதிகாரம். கேள்வி எண் 22 உண்டி பொருள் கல்வி இவைகளை எல்லாம் காக்கலாம் கட்டுப்படுத்தலாம் ஆனால் பெண்ணை காக்க முடியாது என்ற நூல் வளையாபதி. கேள்வி எண் 23 திருப்பதி மலையில் பறவையாய் கோயில் படியாய் சுனையில் மீனாய் பிறக்க ஆசைப்பட்டு இவர் பாடும் பாடல்கள் அழகியல் சுவை மிக்கவை. குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் தான் ஸ்ரீரங்கத்தில் இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர். கேள்வி எண் 24 பொதுவாக தமிழ் வினைமுற்று அமைப்பில் எத்தனை உருபன்கள் இடம்பெறும் அப்படின்னா 3 தான். கேள்வி எண் 25 பிரீமிராம் டிராவிடியன் போனாலஜி என்ற கட்டுரையில் தொல்திராவிட உயிர்களை பற்றி நன்கு விளக்கியவர் எல்வி ராமசுவாமி ஐயர். கேள்வி எண் 26 தொல்காப்பியர் எந்த இயலில் அறத்தோடு நிற்றல் வரைவுகடாதல் புலநெறி வழக்குகள் போன்ற செய்திகளை குறிப்பிடுகிறார்னா பொருளியல். கேள்வி எண் 27 கூற்று நெடுநல்வாடை பாடலில் அகத்திணை நிலையும் புறத்திணை நிலையும் எதிர் முதன்களாக சித்தரிக்கப்படுகின்றன. காரணம் நெடுநல்வாடையில் வேணில் பாசறை நன்கு விளக்கப்பட்டது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நெட்டு செட்டு ஸ்லெட்டில் கேட்டதுங்க. காலேஜ் டிஆர்பியில் கேட்க 100% வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா கவனமாக பார்க்கணும். இப்போ நெடுநல்வாடையில் அகத்திணை புறத்திணை கரெக்டு எக்ஸாக்ட் கூற்று, பட் காரணம் தப்பு. ஏன்னா நெடுநல்வாடையில் கூதிர் பாசிரை தான் விளக்கப்பட்டது. அப்போ ஏ மட்டும் சரி, ஆர் தப்பு. கேள்வி எண் 28 கூற்று பரத்தையர் பிரிவுக்கு முல்லை என்னும் ஒரு தனித்திணையனை உருவாக்கினர் சங்க புலவர். காரணம் வள்ளுவர் பரத்தையர் பிரிவினை மறுத்து வரைவின் மகளிர் என அதிகாரம் வகிக்கிறார். இது பாருங்க, முல்லை பரத்தையர் பிரிவுக்கு முல்லை கிடையாது. அப்ப கூற்று தப்பு. பரத்தையர் பிரிவுனாவே எக்ஸாக்ட்லி மருதத்திணை 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 தான். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்கள அசிங்கமாக சொல்லாமல் வரைவின் மகளிர்
அப்படின்னு சொல்கிறார். தனியாலாம் இவங்களுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் வேண்டாயா அப்படிங்கிறார். அப்போ ஏ மட்டும் தவறு, ஆர் சரி. கேள்வி எண் 29. நாஞ்சில் வளவன் என்று கார்நாற்பதில் கூறப்பட்டவன் பல்ராமன். கேள்வி எண் 30. தொல்காப்பியர் சங்க இலக்கியத்துக்கு முற்பட்டவர் என்பதை தெள்ளத் தெளிவாக நிறுவியவர் வெள்ளைவாதனர். வெள்ளைவாதனர் தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் ஆராய்ச்சி, பன்னிரு திருமுறை ஆராய்ச்சி எல்லாம் இவர் எக்ஸ்பர்ட். கேள்வி எண் 31. அறிவாளம் மிக்கதும் மரபு வழிபட்டதும் இணையற்ற பாங்குடையதுமான பண்புகளை கொண்டு இருப்பதோடு நிறைவேற்று தன்மையும் கொண்டவையாக இருப்பவற்றை என்னவென்று அழைக்கிறோம் அப்படின்னு செவ்வியல். இது திறனாய்வுல வரும். கேள்வி எண் 32. கல்வெட்டின் 5 வகைகளில் 5வது வரை குறிப்பிடும் பகுதி ஓம்படை கிளவி. கேள்வி எண் 33. இதழ்களை ஆய்வு பொருளாக கொண்டு தினமணி, தினமலர், தினத்தந்தி ஓர் ஒப்பீடு என்ற நூலை எழுதியவர் தம்புசுவாமி. கேள்வி எண் 34. தெண்டிரை எழினி காட்ட தேம்பிள்ளி மகரையாளின் வண்டிகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. விடை மருதம். இது கம்பராமாயணத்தில் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்கன்னு அருமையான வர்ணனை பாடல். கேள்வி எண் 35. வீரமாமுனிவர் இயற்றிய தேவார பாங்கில் அமைந்த நூல் கருணாம்பா பதிகம். கேள்வி எண் 36. ஏதிலாளன் கவலையற்ற ஒருமுலை ஏதிலாளன் கவலை கவற்ற ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி என்ற பாடலடிகள் குறுந்தொகையில் வருகிறது. தப்பு. நற்று நிலை தான் வருது. ஏதிலாளன் கவலை கவற்ற ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி. ஒருமுலை அறுத்த திருமா உண்ணினா கண்ணகி கதையை பற்றி நற்று நிலை தான் சொல்லப்படுதே ஒளியில குறுந்தொகையில் கிடையாது. அப்போ இந்த கூற்று தப்பு. காரணம் சரி. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து முருகனை பற்றியது. இப்படி தாங்க கேட்பாங்க. அப்போ ஏ தப்பு, ஆர் ரைட்டு. கேள்வி எண் 37. காரைக்கால் அம்மையார் பாடிய பதிகங்களில் மூத்த நல் பதிகம் என்று பெயர் சூட்டியவர் சேக்கிழார். கேள்வி எண் 38. சேக்கிழார் காப்பியம் இயற்றுகின்ற 12ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரை சாதி பிரிவினை மிக பெரிய அளவில் இருந்து வந்தது. எக்ஸலண்டா, கரெக்டு. சேக்கிழாரின் பெரிய புராணத்தில் அனைத்து சாதி பிரிவின நாயன்மார்களும் உயர்வாக பேசப்பட்டனர். ரெண்டுமே சரி. பாருங்க, நந்தனாரை பற்றி பெரிய புராணத்தில் டாப்பாக சொல்லியிருப்பாங்க. கேள்வி எண் 39. உன்னைத்தான் நம்பி, உன்னைத்தான் தம்பி, காகிதப்பூ, ஆகட்டும் பார்க்கலாம் போன்ற நாடகங்கள் எல்லாமே பிரச்சார நாடகங்கள். கேள்வி எண் 40. அகநானூற்றில் நின்வாய் செத்து என வரும் பாட்டின் கீழ் எத்தனை திணைத்துறைகள் தரப்பட்டுள்ளன? 3. கேள்வி எண் 41. செந்தமிழாகி திரையாது யார்க்கும் தம்பொருள் விளக்கும் தன்னை. இதுக்கு விடை இயற்சொல். நன்னூலில் போயிட்டு 276 நூற்பாவில் பாருங்க, கரெக்டாக சொல்லுவோம். செந்தமிழில் இருக்கக்கூடியது இயற்சொல் அப்படின்னு. கேள்வி எண் 42. உலகுடன் விளங்கும் ஒளிதிகள் அவிர்மதி, மதிநலன் அளிக்கும் வழங்கெழு முக்கொடை. இந்த பாடலில் காணப்படக்கூடிய தொடை அந்தாதி. கேள்வி எண் 43. கூற்று ஏ. வஞ்சிப்பா குறைந்த அடிகளாக 3 அடிகளை கொண்டிருக்கும். காரணம் 6. வஞ்சிப்பாவில் பெரும்பாலும் ஓதசை சீர்களை பெற்று வரும். விடை ஏ மட்டும் சரி. ஏன்னா பாருங்க, வஞ்சிப்பா 3 அடி தான். வஞ்சிப்பாவில் ஓதசை இருக்காது. ஓதசை இருந்தாலே அது நேதொன்றாசிரியத்தலை அல்லது நிறையொன்றாசிரியத்தலை தான் பெற்று வரும். அது ஆசிரியப்பாவுக்கு தான் வரும். ஆனால் வஞ்சிப்பாவில் வஞ்சித்தலை தான் இருக்கும். அது கனிச்சீர் தான் பெற்று வரும். கனிச்சீர்னாவா கிட்டத்தட்ட 3 அல்லது 4 சீர் வரணும். அப்போ ஓதசை சீர் தப்பு. ஏ மட்டும்தான் ரைட்டு. நிழல்படுத்துக. இந்த நிழல்படுத்துக கொஸ்டின்ஸ் அதாவது வைணவ உரையாசிரியர்களை அடிப்படையாக கொண்டு நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய வாச்சான் பிள்ளை, அடுத்தது வடக்கு திருவிதி பிள்ளை, அடுத்தது அழகிய மணவாள பெருமாள், ஃபைனலாக மணவாள மாமுனிகள். விடை 44க்கு பி. கேள்வி எண் 45. தமிழ் அரசர்களான நலங்கிள்ளி நெடுங்கிள்ளிக்கு பின் புலவனாகவும் அரசனாகவும் வாழ்பவர் கலைஞர் ஒருவர்தான் என்றவர் மு. வரதராசன். கேள்வி எண் 46. நிழல்படுத்துக. இது நிழல்படுத்துக புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்கக்கூடிய காஞ்சி துறை திணைக்கு உரிய துறையை கொடுத்துருக்கேன். இதுக்கு விடை ஏ. அதாவது பி தான் ஆப்ஷன். பேய் காஞ்சி, தொட்ட காஞ்சி, தொடா காஞ்சி, மண்ணை காஞ்சி. வினா எண் 47. கூற்று உள்ளுரையை விட இறைச்சியை உணர்ந்து கொள்வது கடினம். ரொம்ப எக்ஸலண்ட். உள்ளுரை கண்டுபிடிச்சிடலாம். இறைச்சி
குறிப்பு பொருளில் வர்றதுனால கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டு தான். தொல்காப்பியரே அதுதான் சொல்கிறாரு. அது பாருங்க, நுட்பமாக ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கே பாடலில் இறைச்சிங்கிறது தெரியும் அப்படின்னு தொல்காப்பியரே சொல்லியிருக்காரு. கேள்வி எண் 48. செல்வம், அறிவு, புணர்ச்சி, விளையாட்டு என்ற 4 காரணமாக தோன்றும் சுவை உவகை. கேள்வி எண் 49. காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மான் இளைக்கண் ஒவ்வேம் என்று இந்த குறளில் காணப்படக்கூடிய அணி தற்குறிப்பேற்ற அணி. கேள்வி எண் 50. திருக்குறள் உலகியல் மறுப்போ வாழ்வியல் மறுப்போ கற்பிக்க இல்லை என்று சுட்டிக்காட்டியவர் ஆல்ஃபர்ட் ஸ்வைட்சர். இப்போ நாம் அதாவது அப்ஜெக்டிவ் 50 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ நான் டிஸ்கிரிப்டிவ் 8 கொஸ்டினுக்கு என்னால் இதில் விளக்க முடியாது. பட் கொஸ்டின் மட்டும் இது பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் பாருங்க. ஃபஸ்ட்டு பொதுநராற்றுப்படையில் பாடினியின் முடிமுதல் அடிவரை உள்ள வர்ணை மற்றும் சிறுபான் ஆற்றுப்படையில் விதலையரின் அழகு தன்மை சான்றுகளுடன் விளக்கவும். ஃபஸ்ட்டு கொஸ்டின். 2 ஒளியன் என்றால் என்ன, ஒளியன் கோட்பாட்டின் 3 முதன்மை கொள்கைகளையும் துணை கொள்கைகளையும் விவரிக்கவும். 3வது கேள்வி, தொல்காப்பியம் நன்னூல் எழுத்திலக்கணம் தொடர்பான தகவல்களை ஒப்பாய்வு செய்க. 4வது கேள்வி, சிலப்பதிகாரத்தின் கிளைக்கதைகளை உதாரணத்துடன் விளக்கவும். வினா எண் 5, வைணவ உரையாசிரியர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பை விவரிக்கவும். வினா எண் 6, சிற்றிலக்கியங்களில் பிள்ளைத்தமிழ் வகையினை உதாரண பாடல்களோடு விளக்கவும். கேள்வி எண் 7, நாடகம் என்றால் என்ன, நாடக உத்திகளை விவரிக்கவும். வினா எண் 8, திறனாய்வில் உளவியலின் அனுமதி பற்றி கட்டுரை விதைக. இதெல்லாம் யார் யாருக்கு இந்த 8 கேள்விக்கு விடை வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பேர், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ காலேஜ் டிஆர்பி, யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, எஸ்சிஆர்டி தமிழ் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. தற்போது நடைபெற்ற பிஜி டிஆர்பி தமிழ் 2022 தேர்வில் மட்டும் எங்களுடைய வள்ளுவர் வாசகர் வட்ட பயிற்சி மாணவர்கள் 33 பேர் தேர்ச்சி பெற்று பணி நியமனம் செய்யப்பட்டனர். வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும். காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, யூஜி டிஆர்பி, எஸ்சிஆர்டி அட்மிஷன் போடணும் அப்படின்னா 9025420905 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.